கணவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் தான் உங்கள் வீடு சந்தோஷமாக இருக்கும். உங்கள் மனைவி ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும். அம்மா துக்கமாக இருந்தால் அந்த வீடு துக்கமாக தான் இருக்கும். உங்களுக்கான கனமும் மரியாதையும் கூட அவங்க கையில் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? டேடி வராரு அப்படின்னு அம்மா சொன்னால் தான் குழந்தையும் அப்படி சொல்லும். வருதுமா சாமின்னா அந்த குழந்தைக்கும் அது ரெக்கார்ட் ஆகிடும். வருது, ஓ டேடி வந்தாலே சண்டையோ, டேடி வந்தாலே வேதனையோ, டேடி வர்றது ரொம்ப வேதனையோ அப்படின்னு அந்த குழந்தை மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும். உங்களுடைய கனமும் சந்தோஷமும் கூட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் வைஃப். இட்ஸ் அ பிட்டர் ட்ரூத். கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கசப்பான உண்மை, ஆனால் அதுதான் உண்மை. ஆண்டவர் நியமிச்சது. அதே மாதிரி நைன்னு என்னை வெளியே கூட்டு போ, என்னை இப்படி பண்ணு, என் கூட வா, என்னை சந்தோஷப்படுத்து, நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு மனைவி கேட்குறாங்கன்றது அநேக தகப்பனுக்கு சலிப்பு. ஆனால் அதை புரிஞ்சுக்கணும், மனைவி திராட்சை செடி அல்ல, அவள் கொடி. அவளால் கனி கொடுக்க முடியும், அவளால் வேரூன்ற முடியும். ஆனால் she will be depending upon someone. டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. உங்கள் அளவுக்கு சம்பாதிக்க தெரியாதா மனைவிக்கு? கண்டிப்பாக சம்பாதிக்க தெரியும். படிப்பறிவே இல்லாமல் 40,000 50,000 ஐடி ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறவங்க இங்கே உட்காந்துக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? படிப்பறிவே இல்லை. அதுக்கு படிப்பு சாமர்த்தியம்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் அளவுக்கு இல்லை, உங்கள் மேலே கூட சம்பாதிக்கிற அளவுக்கு பெண்களுக்கு சாமர்த்தியம் இருக்குது. உங்கள் அளவுக்கு ஆளுமை திறம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஆண்டவர் ஒரு டிபெண்டன்ஸ்ன்ற ஒன்றை பெண்ணுக்குள்ளே வச்சுட்டாரு. தட் இஸ் த ரீசன் ஷீ இஸ் டிபெண்டிங் ஆன் யூ. உங்கள் மேலே காட்டுற அதே பாசத்தை பிள்ளை மேலே காட்டி வாழ முடியும், அம்மா அப்பா மேலே காட்டி வாழ முடியும். நல்லா நினச்சிக்கணும், ஒரு பெண் அவளுக்கு சோறு அம்மா வீட்டில் கிடைக்குது, துணி அம்மா வீட்டில் கிடைக்குது, பாசம் எல்லாமே கிடைக்குது. அதை விட்டுட்டு கணவன்கிட்ட வரும்பொழுது அங்கே இல்லாத ஒரு ஸ்பெஷல் பாசம் கிடைச்சா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா அம்மா வீடே பரவாயில்லன்னு இருக்கும். ஆமாவா? ஸோ அதை கண்டிப்பாக ஒவ்வொரு தகப்பனும் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அந்த பெண் சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ தான் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒரு பெண்ணை பார்த்தா தான் அந்த குடும்பம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதற்கு பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களும் ஹெல்ப் பண்ணணும். அவங்கள சந்தோஷமாக வச்சியே ஆகணும். அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா குடும்பம் சந்தோஷமாக இருக்காது. என்னப்பா மனைவியை தாங்குறியான்னா தாங்கி தானே ஆகணும். சாரி டு சே திஸ்.